வணக்கம் மக்களே, நான் உங்கள் சூர்யா. நம்ம இப்போ என்ன வகையான தென்னை மரம் பார்த்துட்டுருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா, சவுகாத் ஆரஞ்சு இளநீர் தென்னை ரகம் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். நடவு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷமான தென்னை ரகம். இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இளநீர் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய தென்னை ரகங்க. இளநிக்காக யூஸ் பண்ண முடியலன்னா தேங்காவாக யூஸ் பண்ண முடியாதான்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். தேங்காய் வருங்க. நாட்டு மரத்து அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு திக்னஸ் இருக்காது. நாட்டு மரத்தில் ஆயில் கண்டென்ட் எந்த அளவுக்கு வரும்னு வந்து பார்த்திங்கன்னா கொப்பரையில் 65 to 70% வரைக்கும் வந்து ஆயில் கண்டென்ட் வருங்க. இந்த ரகத்தில் வந்து அந்த மாதிரி இருக்காதுங்க. ஒரு 30% அந்த மாதிரி தான் ஆயில் கண்டென்ட் வரும். அதுக்காக தான் இந்த ரகம் வந்து முழுக்க இளநீர் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய தென்னை ரகம் சொல்லிகிட்டு இருக்கோங்க. இப்போது இந்த ரகம் நடவு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஆகிட்டுருக்கு. இந்த மரத்தில் எந்த அளவுக்கு காய் வச்சுட்டுருக்கு பாருங்கள். இந்த தென்னைங்கன்று வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஆவரேஜாக 230லேருந்து 250 காய் வரையும் எடுக்கலாம். ஒவ்வொரு கொலையிலையும் எந்த அளவுக்கு காய் இருக்குது சொல்லிட்டு பாருங்கள். இந்த தோட்டத்தில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 100 தென்னங்கன்று வந்து சவுகாத் ஆரஞ்சு வச்சுருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு எல்லா மரமும் காமிக்கிறேன் பாருங்கள். நான் வீடியோ எடுத்த மரம் மட்டும் காய் அதிகமாக கிடையாதுங்க. எல்லா மரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஈக்குவலாக காய வச்சுட்டுருக்கு. நம்ம சரியான பராமரிப்பு முறையில் பார்த்துக்கிட்டோன்னா எல்லா மரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு காய் எடுக்கலாங்க. இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 18 பாலை விடுங்க, 18 மட்டை வருங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு குலையிலையும் காய் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 10 to 15 காய் வரையும் வச்சுருக்கு பாருங்கள். இந்த தேங்காயோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் இருக்குங்க. நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு வெளியில், வீட்டுக்கு வெளியிலலாம் வைக்கும்போது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அழகாக தெரியும். மேலும் தென்னங்கன்று பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.